Hello, hello, hello. Okay. ஸோ இன்னைக்கு நாட்டு படம் பார்த்தேன். என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நல்ல மூவ் வந்திருக்கு. ஸோ டோட்டலி ஒரு 197 பாயிண்ட்ஸ், 200 பாயிண்ட்ஸ் பக்கம் ரேலி ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓகே. பட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இன்னைக்கு ஃபாலோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வந்துட்டு நல்ல நியூஸ்ல வேலை தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ என்ன ஆயிருக்கு பார்த்தோம்னா, சின்ன ஒரு அனலிசிஸ் போகும். இதே கண்டில் தான் மினியேச்சரா இந்த ஓப்பன் நினச்சி இங்கே ஒன்று பெருசாக ஓப்பன் ஆனிச்சு. இன்னும் இதே இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே மேலே ஓப்பன் அதுக்கப்புறம் இப்படி இந்த இடத்துலயே ஒரு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே ஒரு 60 பாயிண்ட் 65 பாயிண்ட். ஸோ இதுவே இந்த எதுவும் எடுக்க முடியலன்னா கூட இந்த இடத்துல பார்த்தா டே இந்த டே தான் டே லோ. ஸோ டே லோ ஆல்ரெடி பிரேக் ஆயிட்டு இமீடியட்ல தான் சார் இப்போ ட்ரெண்ட் வந்து பையர்ஸ்க்கு சப்போர்ட்டா இருக்குன்னு ஒரு இண்டிகேஷன். லோ பிரேக் பண்ணாலும் தாண்டி இப்போ ஃபால் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வால்யூமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 1040க்கு அப்புறம் வால்யூமே இல்லை. அதையும் ஒரு டேலோ வந்து கட் ஆகாம இது ஒரு பி இது வந்து பார்த்தா இங்கே ஒரு பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிட்டு கேண்டில் வந்தாலும் அதை தாண்டி பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிட்டு. ஸோ பிரேக் அவுட் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ பிரேக் டவுன் ஆகுது. அதை வந்து சஸ்டெயின் ஆகாம ரிவர்சல் ஆகுது. ஸோ பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக கீழெல்லாம் பை பண்ணுறதாகி அதான் இண்டிகேட் பண்ணுது. ஓவர் டைம் பிரேக் அவுட் ஃபெயில் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இதான் ஹை. இந்த ஒரு ஒரு ரேஞ்சுக்கு இது ஒரு ஹை. ஸோ இப்போ இதை பார்த்தா பிரேக் அவுட் ஆயிட்டு. ஸோ இது ஒரு பிரேக் அவுட் ஹையர் 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 டைம் ஹைல அது இது ஒரு லோவா இது ஒரு லோவா. ஸோ இது லோ ஹை வச்சோம். இந்த ஒரு லோ லோ இங்கேருந்து ஒரு ஹை அப்படியே ஹையர் லோ அப்படியே கொஞ்சம் நேரம் சின்ன 2 நிமிஷம் அப்படியே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி தான் அதான். ஸோ அதான் ஆக்சுவலி இந்த டைம் பார்த்தீங்கன்னா 11:40. இதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல். இந்த ரிவர்சல் வந்துட்டு இங்கே ஒரு ஒரு ஏரியா தான். சாரி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. திரும்பியும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் சைட்வேஸ் தென் டே ஹை பிரேக் அவுட். டே ஹை பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஏதோ நெக்ஸ்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு.
ஸோ ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இது வந்து ஒரு 2 மேபி நாளைக்கு கண்டினியூ ஆகும் அந்த மாதிரி சொல்ல வர மாதிரி வச்சுக்கலாமா? ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்ப்பேன். நல்ல நல்ல பிரேக் அவுட். இல்ல நல்ல பிரேக் அவுட் தான் பரவாயில்ல. இங்க இருந்து ஒரு ஷார்ப் ஷூட்டிங் ஸ்டார் பிரேக் அவுட் அடிச்சிருக்கு. நல்ல ஒரு மூவ் கிடைக்கும் நாளைக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு போனாலும் பரவாயில்ல. சூப்பரா ஏறும். இல்லைன்னா கூட ஏற வாய்ப்பு இருக்கு. பட் என்னோட கணிப்பொடி ஃப்ரைடே நல்ல மூவ் இருக்கும். அந்த மூவுக்கு அப்புறம் மேபி அங்கேருந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லை இந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒன்றா இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட்வேஸ் இந்த மாதிரி இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பார்க்கலாம். இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டைம்ஸ்லாம் பார்த்தோம்னா இதே நான் இனிமேட்டு டெய்லி நான் நோட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டெய்லியுமான இம்பார்ட்டன்ட் டைம்ஸ்லாம். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக ட்ரா பண்ண முடியுமோ அது ட்ரா பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சும்மா விளையாண்டா இப்படின்னு பண்ணி ஒன்றும் ஸோ இதுதான் இன்னைக்கு நோட் பண்ணது. ஸோ என்ன இருக்கு நாளைக்கு நான் அப்படியே டெய்லி நோட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இருங்க ஏதாவது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். தென் இந்த நம்பர் பேஸ்ட்டு. ஸோ அப்புறம் நாளைக்கு டேட்டா இப்போ நாளைக்கு பார்ப்பேன். ஸோ ரீட்டைலர்ஸ் பார்த்தோம்னா ஸ்டில் செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஸோ லிட்ரலி நேற்று நேற்று பார்த்தோம்னா 38,000 நெகட்டிவ்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 40,000 லிட்டரலி 2 நாளில் 1 லேக் குவான்டிட்டிஸ் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதே நேரத்தில் எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா இன்னும் பாசிட்டிவாக இருக்காங்க. பை செல் பண்ணிட்டு காலையும் பை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ தள்ளி அப் சைடு இவங்க போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு ரீட்டைலர்ஸ் வந்து கீழே ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதனால தான் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னா நாளைக்கும் ஒரு ரேலி வரும். நைட் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்லாம். இப்படி இல்லைன்னா ஒரு மைனர் மைனர் ஃபால் வந்துட்டு அகைன் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல நல்ல ரேலி கிடைக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல மூடு இருந்தால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சைட்வேஸாக இருக்கும். ஸோ எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி பார்த்தா இன்னைக்கு எஃப்ஐஸ் வந்து 300 crores 310 crores வந்து செல் பண்ணிட்டாங்க. டிஏஎஸ் பார்த்தோம்னா 1,784 crores பை பண்ணியிருக்காங்க. நெட்டா பை தான் இருந்திருக்கு. ஓகே. இருந்தாலும் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணுறது குறைச்சிருக்காங்க.
அந்த வகையில ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ஓகே. நாளைக்கு எப்படி இருக்கும் சார்ட்ல பார்த்தோம்னா, என்னோட தாட் ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் கேண்டில் ஒன்ஸ் விசிட் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு இஎம்ஐக்கு மேல ஒரு நல்ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இத வந்து ஸ்ட்ராங் பையிங் ட்ரெண்ட் சொல்லவே முடியாது. மீன்ஸ் ஒரு இன்னமும் சொல்லப்போனா இது ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்துட்டு இத விட இங்க பார்த்தா ஃபீல் ஆகும். வீக்லிலயே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சைட் கேண்டிலுக்குள்ள தான் இருக்கும். ஸோ மந்த்லிய பார்க்கும்பொழுது இன்னும் தான் பெரிய இன்சைடர் வந்து பிக் லெவல். பட் நம்ம டெய்லிக்குள்ளயே பார்ப்போம். ஸோ டெய்லியில பார்க்கும்பொழுது என்ன இருக்கு? இத பார்த்தோம்னா லெவல் இருக்கா? இல்ல இப்படி போட்டுக்குவோம். இதான் கொஞ்சம் விளக்கமா இருக்கு. சரி, சரி, சரி. ஓகே. இது வந்து இதுவும் இது பார்த்தோம்னா ஒரு 2 லெவல் போட்டிருக்குன்னா, ஓகே இருக்கட்டும். இப்படியே நேரா 1 ஹவர் வந்துரும். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு சைடு வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸ்டில் இன்னும் அப்படியே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் தான். இல்ல 1 ஹவர்ல இந்த லெவல் டிராப் பண்ணிடுவோம். அப்பதான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ அன்டில் இது தாண்டி போற வரைக்கும் நம்ம சைடு வேஸ்ல தான் இருக்கும். பட் இதுக்கு மேல போகும்பொழுது நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வாட் இஸ் திஸ்? 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஏதோ வரப்போகுது போலயே. அதை போட்டுடும். பத்தியா ஏதோ நடக்குது. சரி நம்ம இப்படி வச்சுக்குவோம். நமக்கு தேவை ட்ரெண்ட் லைன் போடும்போது அதிகப்படியான டச் வேணும். மல்டிபிள் டச். அங்க போடலாம். இது இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ லிட்டிலே சொல்ல மல்டிபிள் டச் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி பிரேக் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இருந்துட்டு போகுது. நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வரதுக்கு முன்னாடி. சரி நேரம் அங்கே போயிடுவோம் 5 மினிட்ஸ்க்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தோம்னா ட்ரெண்டு வந்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஓவர் ஆகி மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ மேலே ஏறுறது ஏன் கீழே போகணும்னு சொல்ல வேணும். அதனால மேலே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டே ஹை இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் வால்யூம் தான் வந்திருக்கு. பட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஆர்எஸ்ஐ வந்து 64. இது வந்து கொஞ்சம் பையிங் அவ்வளவா புஷ் பண்ணாது. பட் இருந்தாலும் நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் ஒரு 2 சினாரியோ ட்ரா பண்ணிக்கலாம். ஒருவேளை நாளைக்கு மேலே போனுச்சுன்னா லைக் சென்ற வரைட்டா இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப்லயோ சம்திங் ஓப்பன் ஆனிச்சுன்னா இப்போ நிஃப்டி எப்படி இருக்கு? 293 பாயிண்ட்ஸ் கேப் அப். என்னடா அது 200 பாயிண்ட் கேப் அப்ல காமிக்குது. ஸோ சம்பவம் தான் இது போல நாளைக்கு. ஸோ இருக்கட்டும். ஸோ ஒருவேளை நிஃப்டி காமிக்கிற மாதிரி 170 பாயிண்ட். ஸோ நம்ம ஒரு 70 பாயிண்ட்டுக்கு ஆவரேஜாக வச்சுக்கிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு ஆரம்பி கணக்கில் இருக்கலாம். ஸோ 70 பாயிண்ட் இங்கிருந்து ஓப்பன் ஆனாலும் ஸோ இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கிடுங்க. நாளைக்கு ஒரு வேளை கேப் அப்ல ஓப்பன் ஆகி இன்னைக்கு வந்த மாதிரி அதே மாதிரி ஒரு கேண்டில் போட்டாங்கன்னா இங்க எங்கேயாவது வந்துட்டானா வச்சுங்க ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட் ஆயிரும். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல ஓவர் பாட் ஆச்சுன்னா அங்கிருந்து ஒரு ஷார்ப் செல்லிங் வரும். அதே நேரத்துல இந்த இஎம்ஐ இருக்கான்ல இன்னும் இப்படி இப்படி வரும்.
நம்மாளுங்க பட்டணம் இறங்கி இங்க வருவாங்க. இது இப்படி போகுமா? ஒண்ணு இதை கிராஸ் பண்ணணும். பட் வந்துட்டு இந்த இந்த பச்சை லைனை தொட்டுருச்சுன்னா, நாளைக்கு பச்சை லைனை தொட்டோம்னா அவன் இதுக்குள்ள சுத்திட்டு இருப்பான். குழப்பம் அந்த குழப்பம் இப்படி வரேன். ஒரு வேலை இங்க இருந்துச்சுன்னா ஓவரசைக்கும் இதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு ஒண்ணு ப்ரைஸ் நேரா வந்து தொடங்கணும். அப்படி இல்லைன்னா இங்கேயே அரைச்சு தள்ளுவான். ஃபர்ஸ்டா ஃபுல்லா அரைப்பான். இவன் அப்படியே ஏறி இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இங்க வந்து தொடரும்போது இவன் இங்க வந்துடுவான். இப்படி வந்ததுக்கப்புறம் அரைச்சி இவன் கீழே இறங்கிட்டு அகைன் கொஞ்ச நேரம் வச்சு பிரேக் அவுட் ஆகி மேபி இதை வந்து தொடர்ச்சி சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த காலைல சைட்வேஸா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். ஒருவேளை காலையிலேயே ஷார்ப்பா ஃபாலோ ஆயிட்டானா கொஞ்ச நேரம் இங்கேயே சைட்வேஸ் போய் அப்புறம் வந்து கீழே அந்த பச்சை லைனை தொடுவான். இந்த பச்சை லைனை தொட்டாங்கன்னா அகைன் ஒரு ஷார்ப் வந்துட்டு தொட்டு மறுபடியும் இப்படி ஏறலாம். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 24,400க்கு மேல க்ளோஸ் வைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டும் புல்லிஷ்க்கும் இருந்துச்சுன்னா ஒருவேளை பேரிஷ் நடக்கிறவங்க நடக்க பாசிபிலிட்டி கம்மி. பட் இருந்தாலும் யோசிப்போம். வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் ஒருவேளை நாளைக்கு இருக்க சான்ஸ் இல்லை. பட் ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல. இல்லை வாய்ப்பு கம்மி. ஒருவேளை நாளைக்கு நியூட்ரல் ஆகி இப்படி ஏறி அப்புறம் இப்படி இறங்கி இப்படி இருந்தாலும். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 24,400 தொடுவான். டே டைம்ஸ்ல வந்து ஒரு கிரீன் கார்டில் வரும். பட் ஆஃப்டர் த 2 days மண்டே டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் பால் வர சான்ஸ் இருக்கு. ஒரு வேளை இங்க போனுச்சுன்னா அடுத்த ஷார்ப் பால் பார்த்தோம்னா நேரா உள்ள வந்து இங்க தொடுவோம். இங்க வரும். அங்க வந்து நேரா அசால்ட்டா 24,000 வந்துடும். 400 பாயிண்ட்ஸ் 1 or 2 days இறங்கும். ஒருவேளை இந்த லோ பிரேக் அடிச்சானா கீழே வந்துடும். ஸோ பார்ப்போம். நாளைக்கு வந்து புல்லிஷாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் எப்படி யோசிக்கிறீங்கன்ட்டு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. பார்ப்போம். ஸோ இதுதான் நான் யோசிக்கிறது. கேண்டில் ஸ்ட்ரக்சர் வந்து வீடியோ போடலாம்னு இருக்கேன். பார்ப்போம். அந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்போ வந்து நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ 24,423 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், 23,948 ஸ்ட்ராங் சப்போர்ட். அன்டில் இதை பிரேக் அடிச்சாதான் அடுத்த மூவ் இருக்கும். இல்லைன்னா அகைன் வந்துட்டு என்ன சொல்றது இதே தான் இருக்கும். இதேதான் சுத்திட்டு இருக்கும். ஸோ இது பிரேக் அடிக்கும். பிரேக் அடிச்சதுன்னா ஒருவேளை இது தாண்டி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மண்டலே கொட்டிடுவாங்க. அது பொறுமையா ஏறது பெட்டர். ஒரேடியா ஜம்ப் அடிக்காம ஏறதுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சமாளிக்கிறதுக்கு இல்லை. ஸோ ஸோ தான் நான் யோசிச்சது. ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. பாய்.